கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 31/3/2026 செவ்வாய்க்கிழமை முற்பகல் சரியாக 11:30 மணி. அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இன்றைக்கி கேஸ் ஸ்டவ்வுக்கு புது ஹோஸ் வாங்கி மாட்டுறதுக்கும் அப்புறம் புது ரெகுலேட்டர் வாங்கி மாட்டுறதுக்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஏற்கனவே நாங்கள் சிலிண்டர் புதுசாக வாங்கி 2012 வாங்கினோம். 2012, சரிங்களா? ஆமாம், 3வது மாதம் இல்லைன்னா 4வது மாதமாக இருக்கும் அப்போ வாங்கினோம். கிட்டத்தட்ட 14 வருஷம். இன்றைக்கி 2026, 14 வருஷம் இந்த ரெகுலேட்டரும் இந்த ஓஸும் ஓடி இருக்குது. அன்பானவர்களே, மாற்றணும்னு நினச்சி இன்றைக்கி தான் அதுக்கு ஆண்டவர் வாய்ப்பை தந்தார். சரிங்களா? ரெகுலேட்டர் வந்து ஃப்ரீ, இந்த ஓஸுக்கு தான் 190 ரூபா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எத்தனையோ நாள் ஆசைப்பட்டு இன்றைக்கி தான் அது அந்த வேலை முடிஞ்சிருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்புறம் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் வந்து என்னுடைய பேண்ட்டு, ஷர்ட் இதையெல்லாம் அயர்ன் பண்ணியே 3-4 வருஷங்கிட்ட இருக்கும். என்னைக்கு ஓடக்கரையில் நாங்கள் இருந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு இந்த கிறிஸ்துவின் கூடாரத்துக்கு பின்னால் இருந்து அந்த பழைய கூடாரத்துக்கு வந்தேனோ, அன்னையிலிருந்து என்னுடைய துணிமணிகளை நான் அயர்ன் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா கரண்ட் இல்லை எனக்கு. என்னைக்கு கரண்ட் வருமோ அன்னைக்கு தான் அயர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு அயர்ன் பண்ணவே இல்லை என்னுடைய பேண்ட் ஷர்ட்டெல்லாம். அன்பானவர்களே, அயர்ன் பண்ணாமல் தான் போட்டுட்ருக்கேன். துவைச்சி காஞ்ச உடனே நல்லா மடித்து எடுத்து பீரோக்குள்ளே வச்சுருவேன். அவ்வளோதான். சரிங்களா? நல்லா மடித்து பீரோக்குள்ளே வச்சுருவேன். சரிங்களா? அயர்ன் பண்ணவே இல்லை. இப்போ கரண்ட் வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு அயர்ன் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ கரண்ட் வந்து இந்த டேரிஃப் 5 வியாபார பயன்பாட்டுக்கான கரண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் நான் அயர்ன் பண்ணவே இல்லை. சரிங்களா? இந்த கரண்ட்டை தேவாலய பயன்பாட்டுக்கான கரண்ட்டாக மாற்றினதுக்கப்புறம், அதாவது டேரிஃப் 2C அதுக்கு மாற்றினதுக்கு அப்புறம்தான் நான் என்னுடைய துணிமணிகளை அயர்ன் பண்ணுவேன். எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, அது வர நான் அயர்ன் பண்ணாமல் தான் போடுவேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். நினச்சா எங்கேயாவது அயர்ன் பண்ணி கடையில் கொண்டு கொடுத்து காசு கொடுத்து பண்ணி போடலாம். நோ, அதை நான் போடுறதே இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார், இனிமேலும் உதவி செய்வார். இந்த டேரிஃப் 5 என்கிற இந்த வியாபார பயன்பாட்டுக்கான கரண்ட்டை அந்த டேரிஃபை மாற்றி தேவாலயத்துக்கான பயன்பாடு, தேவாலய பயன்பாட்டுக்கான மின் இணைப்பாக, அதாவது டேரிஃப் 2C ஆக மாற்றி தருவதற்கு நான் நேற்றைய தினத்தில் உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனு அனுப்பியிருக்கேன். சரிங்களா? ஸ்பீட் போஸ்ட்டில், பதிவு தபால் இப்போ கிடையாது, ஸ்பீட் போஸ்ட். சரிங்களா? அதுக்கு காசு 81 ரூபா ஆச்சுது. சரிங்களா? அதை அனுப்புறதுக்கு நான் ஏற்கனவே அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டேன். ஆனால் அந்த விண்ணப்பத்தை வாங்க மாட்டேன்ட்டாங்க. சரிங்களா? சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் அதை வாங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் களக்காட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க.
களக்காட்டில் ஏற்கனவே களக்காட்டில் தான் அவ்வளோ வேலை பண்ணி விட்டுருக்காங்க. அதனால் பார்த்தேன் ஆவியானுடைய ஏவுதல்னால நேற்றைய தினத்தில் நான் உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அந்த கோரிக்கை மனுவை அனுப்பியிருக்கேன். சரிங்களா? எப்படியும் இந்த கரண்ட் வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு. முதல் கரண்ட் பில்லு கட்டும்போது தேவாலய பயன்பாட்டுக்கான அந்த கரண்ட் பில்லு தான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ரீடிங் எடுக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அதுக்குள்ளே எனக்கு இது தேவாலய பயன்பாட்டுக்கான மின் இணைப்பாக மாற்றி கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை இந்த மாதம் முடியலைன்னா அடுத்ததில் அது கண்டிப்பாக மாறிடும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி போடுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருக்கேன். கர்த்தர் வாய்க்கச் செய்வார் என்று நான் நம்புகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அன்பான தெய்வ பிள்ளைகளே, 6.5 யூனிட் ஓடி இருக்குது இதுவரை அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? கடந்த மாதம் 23ஆம் தேதி கரண்ட் வந்தது அன்பானவர்களே. இப்போ மணி 11:38. 6.5 யூனிட் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் ஓடி இருக்கு 1 மாதத்துக்கு மேலே. சரிங்களா? உறுதியாக எனக்கு தெரில, ஆனால் என்ன பாருங்கள், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அன்பானவர்களே, இது என்னதுன்னு தெரில. 6 இது டைம். அன்பானவர்களே,